சார் இந்த அரசியல்ல வந்துட்டா வந்து நெறைய விஷயங்கள் பப்ளிக் ஆயிடும். லைக் அவங்க பெர்சனல் லைஃப், மேரேஜ் லைஃப்ப கூட கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அரசியல்னு வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. மேக்ஸிமம் என்னெல்லாம் ம். டேமேஜ் பண்ண முடியும், என்னெல்லாம் இமேஜ ஸ்பாயில் பண்ண முடியும்னு ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாங்க. இன்னொரு ஆக்ட்ரஸ் கூடயும் வச்சு த்ரிஷா அவங்க எப்படி இருக்காங்க, கூட இருக்காங்க, ஒரு ஃபங்ஷனுக்கு இப்படி போறாங்கன்றதையும் வந்து வேற மாரி பார்க்கப்படுது. இல்ல அவர் கொண்டு போனது காரணமே அரசியல் எதிரிகளுக்காக காமிக்கிறதுக்காக தான். இத வச்சு தான்டா பேச போறீங்க. நாங்க ம். சேர்ந்து கல்யாணத்துக்கு போறோம். நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? பாப்போம் தான் கூட்டு போனது. பொது வாழ்க்கையில அவருடைய தூய்மை எப்படி இருக்கு? அவருடைய பணி எப்படி இருக்கு? அவருடைய நேர்மை எப்படி இருக்குன்னு நீங்க பேசுங்க. நம்ம அத பத்தி பேசலாம். பெர்சனல் லைஃப்ங்கிறது எல்லாருக்குமே சார் நீங்க அவர் கூட வொர்க் பண்றப்போ இந்த மாரி ஒரு பொலிட்டிக்கல் சைடு ஏதாச்சும் பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் அத எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவரு. இவரு அரசியலுக்கு வருவாரு எனக்கு ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நான் அவர அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு. விஜய் நற்பணி மட்டமா மாறுச்சு. அப்ப நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இது வந்து எங்க அரசியலுக்கு வேதம் நிக்கும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஒரு சீப்பான பப்ளிசிட்டி பண்ணி தன்னை ஆடியன்ஸ் பண்ணி நிறுத்தணுங்கிற எண்ணம் உள்ள ஆள் அவர் கிடையாது. அவர் எப்பவுமே தானா தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு ஹீரோவா ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கோம். மத்த டெக்னீஷியன், மத்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு நார்மல் ஹோட்டல்ல போட்டிருக்கோம். அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த ஹோட்டலுக்கு வந்துருவாரு. ஈவினிங் வந்து எல்லார் கூடயும் கேமராமேன் எல்லார் கூடயும் உட்காந்து ஜாலியா அரட்டை அடிச்சு பேசிக்கிட்டு ட்ரெயின்ல வந்துருவாருங்க டிக்கெட்ட கேன்சல் பண்ணிட்டு. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான பெர்சன் தான் இருக்காரு. ஆக்டர் கம் டைரக்டர் வெங்கடேஷ் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கைலாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். தமிழ்நாட்டுல ஒரு புது மாற்றம், ஒரு புது ஆமா. புரட்சி ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஹீரோ, எங்களுடைய தலைவரா இப்ப மாறியிருக்காரு. எவ்வளோ சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெர்சனலா உங்களுக்கு எவ்வளோ ஹேப்பியா இருக்கு சார்? எனக்கு டெஃபினட்டா ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏன்னா ம். பெர்சனலா என் கூட நல்லா கனெக்ட் ஆனவரு. 3 படம் எஸ். பண்ணியிருக்கேன் யாஹ்! அவரோடன்றப்போ, அது பழைய எல்லா நினைவுகள் அவரோட பேசினது, வைச்சது அதெல்லாமே அப்படியே வந்து அன்றைக்கு அவரு பதவியேற்கிற அன்னைக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தேன் நான். உங்க படத்துல பகவதி படத்துல தான் நீங்க ஜெய் சார இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. அவர் பின்னாடியே இருந்தாரு. ம். அண்ட் அவர் கூடயே இருந்தாரு. ஓடிட்டு அவர் பரபரப்பா எல்லாருடைய நிலைமையா அவர் இருந்துட்டு இருந்தாரு அந்த இடத்துல. ஸோ அது பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது ம். பகவதி படம் ஷூட்டிங் நடக்கிறப்போ, இல்ல அந்த கதை பண்றப்பவோ, இந்த நிகழ்வு நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எனக்கும் தெரியாது. அதுல வந்து தம்பியா நடிச்ச அந்த ஜெய் வந்து ம். இன்னைக்கு ஃபங்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு தம்பி மாரி யாஹ்! ஓடி ஆடி ஓடி வேலை செஞ்சது, மேடையில பின்னாடியே நின்னது, ம். அதெல்லாம் பார்க்கும்போது அ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ம். எல்லா காரியத்துக்கும் பின்னாடி ஒரு விஷயம் ம். இருக்குது அப்படிங்கிறது, இவங்களுடைய அந்த நட்பும், அந்த அந்த அவரு அந்த குடுத்த அந்த டெடிகேஷனு, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போதுல ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அதுவும் இவரு இந்த பாஸ கையில வச்சுட்டு உள்ள ஓடுனாரே, ஆ. அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் அவரு பிரச்சாரமும் பண்ணாரு. லைக் ஆமா. அவர் அதுவும் அந்த கட்சிக்காக தேவைக்கு துண்ட துண்டு போட்டுலாம் போட்டுக்கிட்டு பண்ணாரு. சூப்பராவே அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரிசெம்பிளன்ஸ் வேற அப்படி இருக்குமா, ஆ. அதனால இவரு வந்து அப்பதான் ஒரு இன்டர்வியூல அவரு குடுத்திருந்தாரு. இந்த மாரி அன்னைக்கு எனக்கு திடீர்னு மொத நாள் தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ம். நாளைக்கு ம். அவருடைய தொகுதியில நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும். அவரு வேற ம். ஒரு ம். தொகுதிக்கு போறதுன்னு கேட்டாங்க. சந்தோஷமா போயிட்டு வந்தேன் அப்டின்னாரு. நல்லா இருந்துச்சு. அதான் விஜய் சாரும் சொல்லியிருப்பாரு. நான் அங்க ம். இல்ல ஜெய் போறானான்னு கேளுங்கன்ட்டு. அண்ட் அவர் அரசியலுக்கு வரப்போறான்னு சொன்னோனே 3-3ல இருந்து ஓப்பனா யாருமே நெறைய பேர் சப்போர்ட் பண்ணல. ஒரு சில பேர் தான் சிபி சக்ரவர்த்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் இவர் சப்போர்ட் பண்ணிட்டுருந்தாரு. அண்ட் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாருமே ட்வீட் போட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இத எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க? இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானே. எப்பவுமே நான்லாம் ம். வந்து முன்னாடியே ம். என்னுடைய சேனல் மூலமாவே நான் வந்து பண்ணியிருக்காங்க. அவருக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ம். பட் ஆஃப்கோர்ஸ் நான்லாம் வந்து அவரோட 3 படம் பண்ணியிருக்கேன். பெர்சனலா கனெக்ட் இருக்குன்றதால ம். நான் அவருக்கு சப்போர்ட் சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். எனக்கு வந்து அவர ஓகே. அரசியல் தாண்டி எனக்கு அவர பிடிக்கும். அதனால நான் ம். அவருக்கு சப்போர்ட்டா அந்த வீடியோஸ் போடுறேன்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ம். ஆனா அப்பவே எனக்கு தெரியும். இது வந்து இந்த எலக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அ இந்த மாரி ஒரு ட்வீட்ல நெறைய பேர் போடுவாங்க, போய் பாராட்டுவாங்க, பொக்கே குடுப்பாங்க. ஆ. அப்புறம் வந்து பெரிய சாதனை எங்க பண்ணியிருக்காரு. விஜய் எங்க எங்க அப்படி அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நெனச்சேன். அதே மாரி நடந்துச்சு. இன்ன வரைக்கும் போயிட்டு தான் போயிட்டு தான் இருக்கிறாங்க. இருக்காங்க. இப்போ கூட ரீசென்ட்டா வந்து ம். வெங்கட் பிரபு அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு நெறைய அதான் பேரு. எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, ம். இன்னைக்கு போய் பார்த்து பொக்கே குடுக்குற எல்லாருமே, ம். அன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருந்திருக்கலாம். எஸ். அ வரவேற்று ஒரு அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, ம். ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு. ம். ம். ஒருவேள வரலைன்னா, அப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நாளைக்கு நமக்கு எதுவும் பிரச்சனை ம். ம். ஆக இங்க எல்லாமே வந்துன்னா ஒரு சர்வைவல் பேஸ் பண்ணி அப்படியே தான் இருக்காங்க ம். தெளிவா தெரியும். பட் அத நம்ம ஒண்ணும் சொல்லவும் முடியாது. அது இயற்கையும் கூட. ஸோ நீங்க எப்ப சார் பார்க்க போறீங்க? இல்ல நான் அவர்ட்ட அப்பாயின்ட்மென்ட் கேட்டிருக்குது. ம்.
குடுக்குறோன்னு இருக்காங்க. ம். அது குடுத்தோனே போய் பார்த்துட்டு வந்துருவேன் கண்டிப்பா. என்ன சார் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கும்? சிஎம் சார் கூட இப்போ? ஃபர்ஸ்ட்டு இப்ப பாக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கும். சம்டைம் வார்த்தையே வராது. பார்த்துட்டு அப்படியே சார் வாழ்த்துக்கள் சார் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு, அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கும். சார் இப்போ கூட ரீசென்ட்டா பெரிய டைரக்டர் ஒருத்தர் பார்த்துட்டு வந்தாரு. பேர் விக்ரமன் டக்குனு சார் போயிட்டு விக்ரமன் சார் வந்தாரு. பார்த்துட்டு வந்தாரு. அப்போ வந்து உங்க விஜய் தான் எப்பனாலும் எனக்கு சொல்லுங்க அ அப்படின்னு சொன்னது வந்து அவர் ரொம்ப மலைப்பா சிஎம் ஆனாலுமே நான் உங்க விஜய் தான் சார். நீங்க எதுனாலும் என்ட்ட கேளுங்கன்னு சொல்ற தன்மைலாம் சார் நாளைக்கு அவர் பிஎம் ஆனாலும் கூட அவர் இதே தன்மையோட தான் இருப்பாரு. அவருடைய ம். இயல்பு அது. அது ஓகே. வந்து அவர் யாருக்குமே வந்துட்டு என்ன சொல்றது? இப்ப சில விஷயங்கள அவர் பண்றதெல்லாம் வந்து இவங்க வந்து வேணும்னு பண்ற மாரிலாம் இவங்க மீம்ஸ் போடுறாங்க. ம், ம், அது கிடையாது சார். அவருடைய நேச்சர் அது. இப்போ ஒரு டிஃபன் கேரியர் தூக்கிட்டு அவர் வந்து ம், போறாருன்னா, அது அவருடைய நேச்சர் அது. ம். அது பண்ணணும், இத ஃபோட்டோ எடுத்து போடணும் அப்படிலாம் அவருக்கு அந்த அந்த எண்ணம் கிடையாது. அப்படி ஒரு 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 சீப்பான பப்ளிசிட்டி பண்ணி தன்னை ஆடியன்ஸ் முன் நிறுத்தணுங்கிற எண்ணம் உள்ள ஆள் அவர் கிடையாது. ஓகே. அவர் எப்பவுமே தானா தான் இருப்பாரு. நான் இப்ப தான் ஆஃப்டர் எலக்ஷன் அப்புறம் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரெஸ் கோடுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறாரு. ம். மத்தபடி நார்மலா உங்கள மாரி என்ன மாரி ஒரு சாதாரண ஷர்ட்ட போட்டு எல்லா ஃபங்ஷனும் போயிட்டு இருந்த ஒரு விஜய் சார் தான். அதனால வந்துட்டு அவருக்கு வந்து பிடிச்சதே சிம்ப்ளிசிட்டி தான். நெறைய இடத்துல நம்மளே ஆ பார்த்துருக்கோம். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லயே படுத்திருப்பாரு ஓரமா. படுத்திருப்பாரு. ம், அ எல்லாரும் கூடயும் உட்கார்ந்து சாப்பிடுவாரு. ம். அ ய அவருக்கு ஒரு ஹீரோவா ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கோம். மத்த டெக்னீஷியன், மத்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு நார்மல் ஹோட்டல்ல போட்டிருக்கோம். அங்கருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த ஹோட்டலுக்கு வந்துருவாரு. கேள்விப்பட்டேன். எஸ் ஈவினிங் வந்து எல்லார் கூடயும் கேமராமேன் எல்லாரும் கூடயும் உட்காந்து ஜாலியா அரட்டை ம். அடிச்சு பேசிக்கிட்டு, அப்படின்னு லைஃப்ப வந்து ஒரு எளிமையா வாழக்கூடிய ஒரு நபர். இப்ப இல்ல. நான் சொல்றது வந்து அவரு ஹீரோவான காலத்து நாளைய தீர்ப்புல பார்த்த எப்படி ஒரு சிம்ப்ளிசிட்டில மெயின்டெயின் பண்ணாரோ, அதத்தான் அவர் வந்து அவர் ஜனநாயகம் வரைக்கும் அந்த சிம்ப்ளிசிட்டில தான் இருந்தாரு. பேரும், புகழும், ஃபேன்ஸும் அவருடைய இதுவும் பெருசாச்சே தவிர, அவரு அவராவ தான் இருந்தாரு. இப்பவும் அப்படிதான் இருக்காரு. நாளைக்கும் அப்படிதான் இருப்பாரு. சார் அவருடைய சினிமா லைஃப்ல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு சார். ஏன்னா வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்து பகவதின்ற ஒரு படம் தான் வந்து ஒரு கிராஃப்ட்டே மாத்திருக்கு அவரது ம். வந்து ஆக்ஷன் ஹீரோவா. அதுக்கப்புறம் தான் திருமலை, கில்லி, போக்கிரி இதெல்லாம் வந்தாலுமே அந்த பகவதின்றது தான் வந்து எப்பயுமே ஒரு ட்ரேட் மார்க்கா இருந்திருக்கு அவருக்கு. நீங்க எப்படி சார் கிராஸ்ப் பண்ணீங்க? விஜய் சார் இந்த அளவுக்கு ஆக்ஷன், பவர்ஃபுல்லா பஞ்சஸ், டயலாக்ஸ் இதெல்லாமே அவரால முடியும்னு நீங்க எப்ப சார் எத பார்த்து உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மென்ட் எப்படி சார் வந்துச்சு? அது ஒரு படம் பார்க்க ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். ம். அதுல தான் எனக்கு அவருடைய படம் தான் அது. ம். எப்பவுமே ஒரு 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 ஹீரோ ஆக்ஷன் ஹீரோவா மாறணும் அப்படிங்கும்போதுன்னா, எப்படின்னா, அவரு பேசக்கூடிய ஒரு சாதாரண டயலாக்குக்கோ, இல்ல அவருடைய அப்பியரன்ஸுக்கோ தியேட்டர்ல கிளாப்ஸ் வரணும். ம். அப்பதான் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் வட்டாரம். அது எப்படி இருக்கணும்னா, செட் பண்ணி ஆள் அனுப்பியிருக்க கூடாது. ம். இயல்பாவே தியேட்டர்ல ஆடியன்ஸுக்கு அந்த அவருடைய உள்ள உட்கார்ந்திருக்க ஃபேன்ஸுக்கு கிளாப்ஸ் தட்டணும் அவங்க. ஜென்ரலா. ம். ம். இப்போ ஃபேன்ஸ வந்து நம்ம வந்து ஒரு ஃபேன்ஸ நம்ம உள்ள அனுப்பி கைத்தட்ட வைக்கிறது மிஞ்சி போனா ஒரு 3 நாளைக்கு தான் பண்ண முடியும் நீங்க. 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 ஷோ, 4 ஷோ வச்சா கூட 12 ஷோவுக்கு பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வந்து பண்ண முடியாது. ம். பட் உண்மையான ஃபேன்ஸ் வந்துட்டாங்கன்னா, அந்த 5வது நாள், 6வது நாளும் அந்த கிளாப்ஸ் இருக்கும். ஓகே. அப்படி நான் வந்து ஒரு படம் வந்து கமலா தியேட்டர்ல பார்க்க ம். போயிருந்தேன். அதுல நான் பார்க்க போன படம் ஒரு ஜென்ரலான ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். ம். அதுல இன்டர்வல்ல ஒரு படத்துடைய ட்ரெய்லர் போடுறாங்க. ம். அத விஜய் சார் பண்ணின ட்ரையல். ம். அந்த ட்ரெய்லர்ல அவர் பேசுற ஒரு டயலாக், ஒரு சிகரெட்ட பத்த வச்சுட்டு அவர் பேசுற ஒரு டயலாக்கு கிளாப்ஸ் வந்துச்சு. ஹோல் தியேட்டர். எந்த படம் சார்? அத சொல்லுங்க. ஷாஜகான் அப்படின்னு ஆ. ஒரு படம். அதுல ம். வந்து அவர் அத வந்து இன்டர்வல்ல ஒரு ம். பேசுற டயலாக் படத்துல ட்ரெய்லர்ல அ, வரும். அ. அந்த டயலாக்கு ஹோல் தியேட்டர் கிளாப்ஸ் அடிக்குது. அது ஒரு லவ்வர்ஸ சேர்த்து வைக்கிற படம்னு சேர்த்து நெனைக்கிறேன் அது. யாஸ். ம். அதுல வந்து ஒரு அந் சின்ன போர்ஷன் அது சின்ன மாரி. போர்ஷன் ட்ரெய்லர்ல வர்ற ட்ரெய்லர். ஷாட்டுக்கு சிகரெட்ட அப்படி போடுவாரு அதுக்கு. ம். அதுக்கு கிளாப்ஸ் விழுது தியேட்டர்ல. அப்போ யோசித்தேன். இவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ம். அப்போ இவருக்கு ஆக்ஷன் படம் பண்ணலாம். ஏன்னா, அந்த படத்துல அவர் பேசின டயலாக் வந்து ஒரு ஒன்லைனர் பஞ்ச். ம். ம். அந்த ஒன்லைனர் பஞ்சுக்கு வந்து இவ்ளோ கிளாப்ஸ் விழுதுன்னா, அப்ப இவரு வந்து ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க. இவர வச்சு மாஸ் கதை பண்ணலாம். அப்படின்ட்டு நான் அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ரெடி பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு போய் எஸ்ஏ சார்ட்ட தான் சொன்னேன். எஸ் அப்போ அவர் தான் அப்பதான் கதை எனக்கு கேட்பாரு. யா ம். எஸ்ஏ சார் கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. ம். உடனே நான் விஜய்ட்ட அனுப்புறேன். பட் கொஞ்சம் ஹெவியா இருக்குது. அதனால அத நீங்க போய் சொல்லுங்க பார்ப்போம் ம். அப்படின்னாரு. நான் போய் விஜய் சாருக்கு பேசினேன். விஜய் சார் ஃபுல் கதைய கேட்டுட்டு, எனக்கு 1 டே டைம் குடுங்க அப்படின்னாரு. ம். சரி சார்ன்னு வந்துட்டேன். 1 டே கழிச்சு மறுபடி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு, திரும்ப என்னைய மீட்டிங் கூட்டாரு. போகும்போது சொன்னாரு, "கொஞ்சம் ஹெவியா இருக்குதே இந்த கதை" ம். ம். அப்படின்னாரு. நான் சொன்னேன், "ஹெவி தான் சார் இது. கொஞ்சம் இல்ல சார், நல்ல ஹெவி. ஆனா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு குடுத்துரும் சார். நீங்க வந்து லவ் படமா இதுவரைக்கும் பண்ணியிருக்கீங்க. முதல்ல மாஸ் கமர்ஷியலு. அதுக்குள்ள இந்த கதையில ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபுல் மீல்ஸ் குடுத்த மாரி இருக்கும் பக்கா சார். கமர்ஷியல். பக்கா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல கதை ம். பண்ணியிருக்கேன்." அப்ப அவர் சொன்னாரு, "இந்த பஞ்சு டயலாக் இதெல்லாம் வந்து
பெரிய ஹீரோஸ் பண்ற மாரி இருக்கேன். சார் நீங்க பெரிய ஹீரோ. நீங்க வந்து இன்னும் நினைச்சிட்டீங்கன்ட்டு இந்த இன்ஸ்டன்ட் சொன்னேன். நான் அந்த ஓகே. படம் பார்த்து கமலா ம். தியேட்டர்ல அந்த படம் அந்த பார்த்தேன். டயலாக் ஞாபகம் இருக்கா சார்? அந்த ஒன்லைன் டயலாக்? ஞாபகம் இல்ல. அந்த டயலாக் ம். வந்து ஏதோ லவ் சம்மந்த பேஸ் தான் இருக்கும். ம், ம், அந்த டயலாக் நல்லா அந்த ஒன்லைன் அது ம், ட்ரெய்லர்ல வரும். படத்துல இன்டர்வல் கிட்ட வரும் அது. ம், ரயில்வே ம். ஸ்டேஷன்ல பேசுவாரு அது. ஓகே. அப்போ நான் சொன்னேன், "இல்ல சார் உங்களுக்கு இந்த மாரி ஒரு ம், ட்ரெய்லர்ல பார்த்தேன். கிளாப்ஸ் விழுந்துச்சு. ம், அது வந்து சாதாரண டயலாக் தானே சார். அதுக்கு எப்படி சார் ஆடியன்ஸ் கிளாப்ஸ் தட்டுறாங்கன்னா, ம், உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் உருவாயிருக்காங்க சார். அவங்க இந்த மாரி ஒரு படத்த எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சார். இது ம், குடுத்தாச்சுன்னா, இதுக்கப்புறம் நீங்க ஆக்ஷன் ஹீரோ தான் சார். இதுக்கப்புறம் நீங்க பண்ற ஆக்ஷன் படம்லாம் ஓட ஆரம்பிச்சுரும் சார். நீங்க பெரிய மாஸ் ஹீரோ ஆயிருவீங்க." இதான் அவரு வந்து ஒரு கட்டத்துல கன்வின்ஸ் ஆனாரு. ம். சரி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த படம் பண்ணாரு. ஆனாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்னதா தயக்கம். ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதனால தான் அவர் உடனடியா வசீகரான்னு ஒரு படம் வச்சுக்கிட்டாரு. ம். பகவதிக்கு அப்புறம் வந்தது வசீகரா. ஓகே. அதுக்கப்புறம் தான் திருமலை வந்துச்சு. உடனே அவரு ஒரு லவ் சப்ஜெக்ட்டே வச்சுக்கணும்னு ம், வச்சாரு. பட் ஆனா இந்த படம் வந்து அவருக்கு வந்து கமர்ஷியலா நல்ல ஹிட்டு. ஆடியன்ஸ்க்கு நல்ல அந்த டயத்துல வந்து பகவதி, வில்லன், ரமணா 3ம் ஒரே ம். தீபாவளிக்கு ரிலீஸு. ஸோ 3மே நல்லா வசூல் பண்ணுச்சு. நல்ல பகவத். அது முந்தியா, இது முந்தியா, இது ஜாஸ்தியா இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு இது போயிட்டுருக்கும். இல்ல, இல்ல பகவதி ஓடாத படம்னு சொன்ன ஆட்களும் இருக்க தான் செய்றாங்க. சார். இல்ல, இல்ல வில்லனோட பகவதி நல்லா ஓடிச்சு. வில்லன் தான் கம்மின்னு அ ம். சோசியல் மீடியாக்கள்ல சண்டை போட்டுட்டு இருக்கிற ஃபேன்ஸ் இருக்க தான் செய்றாங்க. ஆனா வந்து 3 படமே ஓடிச்சு. இது வந்து எனக்கு அ அப்ப இருந்த விநியோகஸ்தர்கள் எல்லாமே எனக்கு ம். சொன்னாங்க. குறிப்பா திருப்பூர் சுப்ரமணியம் சாரே சொன்னாரு. இந்த ஓகே. தீபாவளிக்கு வந்து 3 படமும் ஓடுன மாரி இனி தமிழ் சினிமால அப்படி ஒரு தீபாவளி வருமான்னு தெரியாதுன்னாரு. ம். உண்மையிலேயே அதுக்கப்புறம் அப்படி ஒரு தீபாவளி வரல. ஸோ ஒரு 3 ஹீரோஸ் படம் வந்து 3மே வசூல் பண்ண படம் அந்த தீபாவளி. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இமிடியேட்டா ட்ராக்கே மாறிடுச்சு ட்ராக்கே சார். மாறி தலைவர் வந்து பயங்கர மாஸ் ஹீரோவாயி, அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுமே. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ அதுதான் சார். பெரிய திருப்புமுனையா இருந்திருக்கீங்க சார். நீங்க ம். அன்றே கணித்தார் வெங்கடேஷ்ன்ற மாரிலாம் ட்ரெண்ட் ஆறீங்க. ஸோ ஹேப்பி சார். ஏன்னா உலகமே கொண்டாடுற ஒரு ஆக்டர வந்து வேற மாரி நீங்க அப்பவே காட்டியிருக்கீன்றது ஆமாமா. ரொம்பவே சந்தோஷம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து 2 படம் பண்ணீங்களா? செல்வா, நிலவே வா, நிலா வா வா நிலா பண்ணேன். 2 படம் பண்ணேன். பண்ணியிருந்தீங்க. அதுவும் ரொமான்டிக்கான ஃபிலிம்ஸ் ஆமா. தான். செல்வா வந்து கமர்ஷியல் ஆக்ஷன் தான். ம். அதாவது என்னுடைய முதல் படம் மகாபுரு பார்த்துட்டு தான் அவரு ம். என் கூட ஒரு படம் பண்ணணும்னு விரும்பி, ம். நான் வந்து அவருக்கு போய் கதை சொல்ல போயி, ம். நான் ஒரு லவ் ஸ்டோரி தான் சொன்னேன் அவருக்கு. ம். அப்ப எஸ்ஐ சார் சொன்னாரு, "தம்பி அவரு உங்களோட ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்காரு. நீங்க லவ் ஸ்டோரி சொல்றீங்களான்னாரு." நான் சொன்னேன், "சார் விஜய் சாருக்கு நான் வந்து" அப்ப நான் போறப்ப இந்த மூடு கிடையாது ஆ. எனக்கு. ஏன்னா, அப்ப அவரு வந்து பூவே உனக்காக அந்த பண்ணியிருந்தாரு. ஒரு ஸோ, லவர் "இல்ல பாய். சார் நான் ஒரு லவ்வர் பாயா தான் ம். கதை பண்ணியிருக்கேன் சார்" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல உங்க படம் மகாபுரு பார்த்துட்டு உங்களோட படம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்காகவே ஒரு ஆக்ஷன் கதை தான்." ம். ஐயோ! எனக்கு இப்ப இம்மீடியட்டா அவருக்கு ஏத்த மாரி ஆக்ஷன் கதை இல்லையே சார்ன்னு, நாங்க ஒரு கதை கேட்டுருக்கோம். ம். அது அந்த டைரக்டர் குடுக்க ரெடியா இருக்காரு. ம். நீங்க அந்த கதைய வாங்கி பண்றீங்களான்னு அந்த கதைய கேட்டேன். அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதத்தான் நான் செல்வாவா பண்ணேன். செல்வா 4ல கதை கிடையாது. அது நீங்க வந்து டைரக்ட் பண்ணி. ம். நான் டைரக்ட் மட்டும் பண்ணேன். கதை ம். வந்து வெளிய வாங்குனது. அது ம். வந்து நம்ம பின்னாளில் விஜய் வச்சு தமிழ்லன்னு ஒரு படம் பண்ணாரு ஒரு டைரக்டர். மஜீத்ன்னு பேரு. ம். அவரு குடுத்த கதை தான் அந்த கதை. ஓகே. ஸோ அந்த கதைய வாங்கி தான் நான் வந்து செல்வான்னு பண்ணேன். செல்வா பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அது இமிடியேட்டா நான் விஜய் சார்ட்ட வந்து அவருடைய புரொடக்ஷன்ல பண்ண கதை நிலவேவா. ம். அதுதான் நான் அவருக்கு சொல்லதுக்காக போன கதை. ஓகே. அந்த கதைய அவங்க பெண்டிங் வச்சுட்டு இந்த கதைய பண்ணிட்டு, இந்த படம் ம். ரிலீஸ் ஆன உடனே அப்புறம் கதை சொன்னீங்கல்ல, அதுவே அந்த சூப்பரா அத படமா ம். பண்ணுவோம். அது ஓன் புரொடக்ஷன். விஜய் ஓகே. கம்பைன்ஸ். விஜய் கம்பைன்ஸ்னா விஜய் ஜோசப். ஸோ வந்து விஜய் அதுக்கப்புறம் வந்துச்சா சார் அவர் புரொடக்ஷன்ல படங்கள்? அந்த படம் தான் விஜய் கம்பைன்ஸ்ல அது ஒண்ணு தான் வந்துச்சு. அத எடுத்துட்டு அந்த படத்த மொத்தத்தையும் ம். விநியோக உரிமைய வாங்கி குஞ்சுமோன் சார் வாங்கிட்டாரு. ம். வாங்கி அவரு கேடி குஞ்சுமோன் பிரசன்ஸ்ன்னு போட்டு தான். ஆனா ம். விஜய் கம்பைன்ஸ் இருக்கும். சார் அது இப்பவும் கூகுள்ல சர்ச் பண்ணா இருக்கும். போஸ்டர் டிசைன்ல விஜய் கம்பைன்ஸ். அதுவும் உங்களுக்கு தான் சார் கிடைச்சிருக்கு. அந்த ஆமா பாக்கியமும் சார். அவரோட புரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படம் அதுதான். அதான். அதுக்கப்புறம் பண்ணல. விஜய் கம்பைன்ஸ்ல போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதான் சார். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அதான். விஜய் ஃபிலிம்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அண்ட் தென் நடுவுல கூட நீங்க விஜய் சார் அதுக்கப்புறம் பிரியங்கா சோப்ரா வச்சு ஒரு படம் பண்றதா இருந்து மாறி ஆ அதுவும் கேள்விப்பட்டேன். ஆமா. அது ஒரு படம் ஒண்ணு பண்றதா பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ம். அதுக்குள்ள இந்த போக்கிரின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா தெலுங்குல. ம். அது அங்க ஹிட். ஒக்கடு அங்க வந்துச்சு. இங்க அது ஒக்கட்டு இல்ல. ம். போக்கிரி. கில்லிக்கு அப்புறம் தான் போக்கிரியா? போக்கிரிக்கு அப்புறம் தான் கில்லின்னு நெனைக்கிறேன். ஆமா. ஆ. போக்கிரிக்கு அப்புறம் தான் கில்லி. ம். ம். ஆ அந்த த தெலுங்குல வந்து போக்கிரின்னு ஒரு படம் வந்துச்சு. ம். அந்த போக்கிரி படத்த வந்து தமிழ்ல வந்து ரீமேக் பண்றதா டிசைட் பண்ணிட்டாங்க. ம். டிசைட் பண்றப்போ அது அவங்க ஆல்ரெடி டைரக்டர் அந்த கம்பெனில ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ம். ஸோ அவங்க அந்த டைரக்டரோட விஜய் சார்ட்ட வந்து போக்கிரி ரீமேக்ன்னு போனோனே, இதுக்கு வச்சிருந்த டேட்ட அப்படியே அதுக்கு குடுத்துட்டாரு. ஸோ ஓகே. நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியல. ம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் கிராஃபிக் டைரக்டர்ஸ் எல்லாம் காம்பினேஷன் மாற, நான் அப்படியே அந்த ஸ்கிரிப்ட வச்சுட்டே காத்திருந்து ஒரு கட்டத்தில ம். வந்து இந்த கதைய இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கிரிப்ட தூக்கி ஓரம் வச்சுட்டு, நான் வேற படங்களுக்கு இயக்கத்துக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் பண்ணவே ஸோ முடியல. அவருக்கான அந்த ஸ்கிரிப்ட் இன்னும் அப்படியே இருக்கா சார் அது அது? தூக்கி ஆமா. அது இனிமே அது பண்ணவும் முடியாது. ஏன்னா, அது அதான். வந்து ஒரு அ. பெண் அரசியல்வாதிய எதிர்த்து அ அ போராடுற ஒரு
இளைஞனுடைய கதை. கொஞ்சம் அரசியல் கலந்த ஒரு கதை. இப்ப அப்பவே இவரே அரசியல்வாதியா சிஎம் ஆயிட்டாரு. இனிமே அந்த கதையெல்லாம் படமும் வச்சுக்கூடாது. பண்ண படம் மாட்டேன்ட்டாரே சார். ஆமா. படம் பண்ண மாட்டேன்ட்டார்ல. ஆமா படிப்பான இருக்கிற கமிட்மெண்ட்ல பண்ணவும் கமிட்மெண்ட். முடியாதுல்ல. சார் எவ்ளோ விமர்சனங்கள் சார். அவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னோனே, இவங்கலாம் வந்து கட்சியே நடத்த முடியாது அப்டின்னாங்க. கூட்டம் ஓட்டா மாறாதுன்னாங்க. 1 சீட் 2 சீட் தான் ஜெயிப்பேன்னாங்க. இவ்ளோ தாண்டி ஜெயிச்சிட்டாரு சார். சிஎம்மா இருக்காரு சார். நான் எலக்ஷன் முடிஞ்ச உடனே என் சேனல்ல வீடியோ போட்டேன். ம். அது இதத்தான் நான் சொல்லியிருந்தேன். ம். சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமான்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு இருக்காங்க. ம். இதே மாரி தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுக்கு இந்த ஒரு கூட்டம் வந்துச்சு. ம். எல்லா நடிகர்களும் கூட்டம் வரும். அது ஓட்டா மாறுமாலாம் சொல்றாங்க. ஆனா இவருக்கு மட்டும் அந்த மேஜிக் பண்ண போறாருன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அன் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் இவர் வந்து எய்தர் கிங் மேக்கரா வருவாரு. அதிகமான சீட்டு பெற்று இவர் ஆதரவு குடுக்கவங்க சிஎம் ஆகணும்னு வருவாரு. இல்ல இவரு சிஎம் ஆவார். 2ல ஏதோ ஒண்ணு தான் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னது. சார் நீங்க அவர் கூட வொர்க் பண்றப்போ, இந்த மாரி ஒரு பொலிட்டிக்கல் சைடு ஏதாச்சும் பார்த்தீங்களா சார்? லைக் மக்களுக்கு உதவுறதாகட்டும், இல்ல ஏதாச்சும் இந்த பொலிட்டிக்கல் சைடுல அந்த சாய்டுல எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இவர் இந்த மாரி வருவாரு, இந்த மாரி இருக்கு அப்டின்ற மாரி நீங்க யோசிச்சிருந்தீங்களா சார் படம் பண்றப்போ? இல்ல நான் கொஞ்சம் அத எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவரு. ஆ ம். இவரு அரசியலுக்கு வருவாரு எனக்கு ஒரு ம். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நான் அவர அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு. ஓகே. இவர் நிச்சயமா அரசியலுக்கு வருவாரு. இவருக்கு ஒரு அரசியல் மேல ஒரு அ ஆ சிஎம் ஆகணுன்ற ஆசைய நான் சொல்லல. மக்களுக்கு ஏதாச்சும். ம். மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஒரு மைண்ட்ல இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா, அ அவரு செல்வா, நிலவா காலகட்டத்திலேயே வந்து அவரு வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இலவச நோட்டு புக்ஸ் வழங்குறது, ம். யாருக்குனாலும் ஃபீஸ் கட்டுறது, அதெல்லாம் பண்ணியிருக்காருங்க. அவங்க அவங்க அப்பாவும் பண்ணியிருக்காங்க, இவரும் ம். ம். பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலாவே சம்பாதிச்சோம், சந்தோஷமா இருந்தோம், ஒரு லாவிஷ் லைஃப் வாழ்ந்தோம்னு இல்லாம, அதுலயும் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும், வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு இருக்குது. அப்புறம் அவர்ட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சொந்தமா வீடு கட்டி குடுத்து, வாடகை இல்லாம குடி வைக்கிறது. இதெல்லாம் அவர் பண்றாருன்றது நமக்கு தெரியும்போது, அ அவர் கல்யாண மண்டபங்கள்லாம் கட்டும்போது, கல்யாண ம். மண்டபங்கள்லாம் சினிமா சம்மந்தப்பட்ட மீட்டிங்க்குலாம் ஃப்ரீயா குடுப்பாங்க. அது நமக்கு தெரியும். ஸோ இப்படி எல்லாமே இவர் வந்து ஒரு ஊருக்குள்ள ஒரு சு ந அ படத்தை தாண்டி ஒரு சோசியல் சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் பின்னாளில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் அ மந்த்லி 1 சண்டே அல்லது 2 சண்டே ரசிகர்கள மீட் பண்றது, அவங்களோட ஃபோட்டோ ஓகே. எடுக்கிறது. ம். ம். இப்படியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் ம். விஜய் நற்பணி மன்றமா மாறுச்சு. அப்ப நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இது வந்து எங்க அரசியலுக்கு போய் தான் நிக்கும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். நெறைய பேர் சொன்னாங்க 2 வருஷம் தான் ஆச்சு கட்சி ஓப்பன் பண்ணி எப்படி அவரால ஜெயிக்க முடியும்னு. ப்ரூவ்டு மட்டும் இல்ல சார். அவர் ம். வந்து இன்னைக்கு வந்து நெறைய ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அவர் ஒரு ஐகான் அவரு. இன்ஸ்பிரேஷன் ஆமா. ஐகான். இப்ப ஏன்னா, என்ன விமர்சனம் வந்தாலும் சரிதான். என்ன விதமான சுத்தி சுத்தி என்ன ம். ஆ. பேசினாலும் சரிதான். நீ உன்னுடைய டார்கெட்ட எய்ம் பண்ணி போயிட்டே இருந்தன்னா, நிச்சயமா அதில நீ அடைஞ்சிரலாம். இது வந்து நாட் ஒன்லி நீ சிஎம் ஆறது மட்டும் இல்ல. லைஃப். நீங்க எனி ப்ரொஃபஷனலா இருந்தாலும், எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஒரு உங்களுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? ம். ஒவ்வொரு வெவ்வேறு எவ்வளவோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம எஸ். நாட்ல. பல்வேறு வேலைகள்ல இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே, நீ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா, அத நோக்கி நீ ஃபுல் ஃபோக்கஸ்ட்ல பண்ணா நீ அத அடைஞ்சிடலான்றதுக்கு, அவர் தான் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நடிகனாகவும். ஆரம்பத்தில அவர் நடிகரா நுழையும்போது அவர பத்தி வந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பலாம் உங்களுக்கு தெரிஞ்சவே தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் ஒரு இந்த மூஞ்சியா? மூஞ்சிலாம் எப்படி? அப்படி ம். போட்டிருக்காங்க. அப்புறம் அப்பா டைரக்டரா இருக்கிறதால இவரெல்லாம் ஹீரோவா சைத்துக்குள்ள இப்படிலாம் ஒரு விமர்சனம் நான் படிச்சிருக்கேன். ஓகே. ம். அப்புறம் நான் முதல்ல செல்வான்னு படம் பண்ணும்போது என்னுடைய ம். நண்பர்கள் நெறைய பேர் என்ட்ட வந்து சினிமால இருக்கிறவங்க. ம். "ஏய் என்னப்பா நீ மகாபிரபு படம் மட்டும் போய் அவர வச்சு பண்ற?" அப்படிலாம் என்ட்ட எனக்கே ஒரு மாரி அ அதாவது கில்ட்டி ஏற்படுத்துறது. ம். தப்பு ம். பண்ணிட்டோமோ அப்படின்ற மாரி. ஆனா நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். இல்ல, இல்ல இந்த ஆள்ட்ட ஒரு ஃபயர் இருக்குது. அப்படின்னு அவர் கதை சொல்ல போகும்போது நான் அவருக்கு அவருக்கு விஜய் சார் அவருடைய பெர்சனல் ரூம்ல உட்காந்து கதை ம். கேட்குறாரு. அப்ப பார்க்குறேன் அவருடைய அந்த அந்த தன்மைய பார்க்குறேன். அவருடைய கூர்ந்த பார்வைய பார்க்குறேன். அவர்ட்ட இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ட பார்க்குறேன். அப்ப நாங்க வந்து ஸ்டில் செஷன் ஒண்ணு வைப்போம். ம். ம். இப்பல்லாம் அந்த ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் லுக் ஷூட், போஸ்டர் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆ. பண்றாங்க இல்லையா? அத நாங்க ஸ்டில் ஷூட்ன்னு ஒண்ணு ஆ. பண்ணி, நாங்க போஸ்டர் ஒட்டுவோம். ம். இன்னைக்கு எப்படி உங்களுக்கு வந்து நம்ம சோசியல் மீடியாக்குள்ள ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வருதோ, அத நாங்க பூஜை அன்னைக்கு போஸ்டரா ஒட்டுவோம். ஓகே. அதுக்கு ஒரு ஸ்டில் ஷூட் வைப்போம். ம். அந்த ஸ்டில் ஷூட்லயே அவருடைய இன்வால்வ்மென்ட் தெரிஞ்சுச்சு. போஸ்டர் டிசைன்ஸ பார்த்துட்டு, ம். அதுக்கான ஒரு எஃபர்ட் எடுக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது, இவரு ஒரு பெரிய ஹீரோ வருவாருன்னு நான் அப்பவே ஜட்ஜ் பண்ணேன். செல்வா டயத்துல. பகவதி டயத்துல டிசைடே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரு பெரிய உச்சத்துக்கு போயிட்டாரு. ஆ அப்போ ஹீரோவா பெரிய உச்சத்துக்கு போயிட்டாரு. என்னாலலாம் அவர் சந்திக்க கடந்த லாஸ்ட்டா ஒரு 10, 12 வருஷம் நான் அவர சந்திக்கவும் இல்ல. ம். எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தா லாங்ல நின்னு அப்படி பார்க்கறதோட சரியாது. ம். அந்த ம். அளவுக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் மாரி ஆயிட்டேனே தவிர அவரு அவ்வளோ உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஒருத்தர் மனசு தான் டார்கெட்ட நெனச்சு ம். போயிட்டே இருக்கிறாருன்னு. அதே மாரி வந்து அவரு அந்த கோட் படத்துல வந்து இது எடுத்தாரு அப்பதான் செல்ஃபி எடுத்தார் சரி. இல்லையா? ம். அதுதாங்க அவருடைய முதலமைச்சர் ஆகுறதுக்கான முதல் விதை
அதுதான் அந்த செல்ஃபி தான் நான் இப்பவும் சொல்லுவேன். அங்க அந்த அந்த ஒரு பஸ் மேல பஸ் ஏறி மேல ஏறி நின்னு ஒரு செல்ஃபி செல்ஃபி. எடுத்தாரே, ம். அந்த செல்ஃபி தான் ரைட் பண்ணி அந்த ஈவினிங்கே ஒரு ஆ ஐடி ரைட் நடந்து அந்த டே தான் அவருக்கு வந்து அவரு முதலமைச்சர் ஆகப் போறாருக்கு போடப்பட்ட முதல் விதை. அதுதான் இன்னைக்கு விருட்சமாயி இன்னைக்கு எப்படி சார் சொல்றீங்க அது? அது உங்களுக்கு அவரு வெளிய ஒருத்தர் வர்றாரு. ம். அவ்ளோ கிரவுடு நிக்குது. ம். அவ்ளோ பேர் தன்ன பார்க்க வந்து காத்துட்டு இருக்காங்கன்றப்போ, அந்த சந்தோஷ வெளிப்பாடு அந்த வேன்ல ஏறி நின்னு ம். அவங்கள பார்த்து கையசைச்சாரு. அதோட இது ஒரு மறக்க முடியாத ஈவென்ட் அவர் மனசுல பட போய் தான் செல்ஃபி எடுக்குறாரு. ம். ம். விஜய் சார் எடுத்த முதல் செல்ஃபி அது. எஸ். அந்த செல்ஃபி அப்பதான். எடுக்குறாரு. அப்ப பின்னாடி அவ்ளோ கிரவுடு. அவ்ளோ பேர் உற்சாகமா பார்க்குறாங்க. அப்ப அவ்ளோ ஓட்டு தானே அது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ எப்பவுமே சினிமால இருக்கிற இப்ப ஏழைகளுக்கு உதவி எம்ஜிஆருக்கு இருந்த இமேஜ் என்ன ம். ஏழைகளுக்கு உதவி செய்வாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு. ஆனா விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோன்ற இமேஜ் மட்டும் தான். அத ம். தாண்டி அவர் மக்களோட கனெக்ட் ஆனது பெர்சனல் கேரக்டர்ஸ். நீங்க சோசியல் மீடியாக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவருடைய பெர்சனல் கேரக்டர் அவங்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கு. ம். ஆக முழுசா நம்புறாங்க மக்கள். இவர் நல்லவர். இவர் நல்லது செய்வார். நல்லது மட்டுமே செய்வார். நம்பினவருடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த அரசியல்ல அவர் பூர்ந்ததும், அவர் ஜெயித்தது, இன்னைக்கு அவர் சிஎம்மா இருக்கிறதும். சார் நீங்க சொன்ன மாரி நெறைய கிரிட்டிசிசம் சார். எத்தன கிரிட்டிசிசம் பண்ண சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவ்ளோ கிரிட்டிசிசம். பெர்சனல் லைஃப்ல அத்தன கிரிட்டிசிசம். ம். அதெல்லாம் தாண்டி வந்திருக்கப்போ, லைக் ஜெனரலா நீங்க பார்க்குறப்போ அவரு சில பேர்லாம் ரியாக்ட் பண்ணிருவாங்க. ஏதாவது பேசிருவாங்க. அவர் எதுவும் பேசாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, அது ஒரு கான்சன்ட்ரேட்டராவே இருந்தாரு. அப்ப இருந்தே அப்படிதானா சார்? எந்த ஒரு ஆ பிரச்சனை அது வந்தாலும் அப்ப இருந்தே ம். அப்பதான். எனக்கு நான் அவர் கூட பழக ஆரம்பிச்ச டயத்துல இருந்தே, அது ஒரு பெரிய குணம். நம்ம அத நான் ம். அத நான் நானும் அத சில இடத்துல அடாப்ட் பண்ணி பார்ப்பேன் முடியாது. ஏதாவது ஆனா ஒண்ணு சொல்லி நம்ம அ இல்லையே அது ஆ அப்படின்னு வெளில வந்துரும். நம்ம நமக்கு அறியாமலே நமக்கு வந்துரும். ஒரு ம். ஒருத்தரால ஒரு கோவத்த கூட சாஃப்ட்டா தான் காட்ட முடியும் அப்டின்னா, ம். அதுவே ஒரு பெரிய அவ அஃப்கோர்ஸ் அவரும் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்ன்றதால ம். சில சமயங்கள்ல தன்னையே மீறி பஸ்ட் அவுட் ஆவாரு. அப்போ வந்து ம். நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பிரபுதேவாவுடைய ஒரு பிரஸ் மீட்ல பிரஸ் வந்து மீட்ல சைலன்ஸ் சைலன்ஸ் அப்படின்னு கத்துவார்ல. ம். அதுதாங்க அந்த அந்த டோன் தான் அவருடைய அதிகபட்சமான கோவத்துன்னு வரக்கூடிய அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா தான் ம். அவர் உச்சபட்ச கோவத்துல இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே. மத்தபடி அமைதியாயிருவாரு. அவருடைய கோவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைதியாயிருவாரு. ஆ அது இப்ப உங்க மேல கோவம் அப்படின்னா, உங்கள ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டாரு. உங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. நீங்க கேட்கறதுக்கு மட்டும் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு அமைதியா இருந்துருவாரு. அப்பவே தெரிஞ்சிரும் அவர் கோவத்துல இருக்காரு அப்படின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவர் நார்மலானா, அர்த்தமா நார்மலா பேச ஆரம்பிச்சுருவாரு. பஸ்ட் அவுட் பண்ற அளவுக்கு நீங்க பண்ணா தான் அந்த சைலன்ஸ் ரேஞ்சுல வரக்கூடிய கோவம் வரும் அவருக்கு. அது ரொம்ப ரேர். ஓகே. ரொம்ப 100க்கு 100 கூட சொல்ல முடியாது. 1000த்துல ஒரு தடவ நீங்க அப்படி பார்த்துருக்கீங்களா சார் அந்த மாரி எப்பயாச்சு? அப்படி நான் அ அந்த அ அந்த அந்த சைலன்ஸ் கோவத்தலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த அ இந்த கோவத்த பார்த்துருக்கேன். அந்த அ அமைதியா இருக்கிறது, பேசாம ஐ இருக்கிறது, கான்டாக்ட் குடுக்காம. ஐ கான்டாக்ட் குடுக்காம இருக்கிறது, ம். அ அவாய்ட் பண்றதெல்லாம் வந்து ம். கோவத்துல இருக்காரு அப்படின்னு அர்த்தம். யார் சம்மந்தப்பட்ட கோவத்துல இருக்காங்களோ அவங்க கூட தான் அத பண்ண மாட்டாரு. மத்தபடி ரொம்ப ஸ்வீட் நேச்சர் அவரு. எல்லார்ட்டயும் ஜாலியா இருப்பாரு. அதுவும் பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட அவர் இருக்கிற மாரி கலாட்டா பண்ற மாரி ஃப்ரீயா இருக்கிற கேள்விப்பட்டிருக்கேன் நெறைய பேர் சொல்லி. இது அப்படி இதே முடியாது. எனக்கெல்லாம் அவரு அந்த மாரி நெறைய அனுபவம் இருக்கு. ஓகே. அவ்ளோ ஜாலியா இருப்பாரு. நமக்கே ம். இல்ல, ஐயோ! நம்ம ஒரு பெரிய ஹீரோவோட இப்படி பழகிட்டு இருக்கோமே! அப்படின்னு போக்கு நமக்கே ஒரு மாரி இருக்கும். ஆனா அவர் ரொம்ப இதா இருப்பாரு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்டே ம். இல்லாம ஜாலியா இருப்பாரு. நமக்கு தான் உள்ளுக்குள்ள நம்மள அறியாம நம்ம ஒரு விஜய் சார்ன்னு ஒரு இமேஜ் போயிட்டே இருக்கும் இல்லையா? அது நெறைய இருக்கும். ஏன்னா ட்ரெயின்லலாம் வந்துருவாருங்க. டிக்கெட்ட கேன்சல் பண்ணிட்டு, ஓகே. எல்லாம் ட்ரெயின்ல போறோம்னோன்னா, ம். எனக்கு ஃப்ளைட் வேண்டாம். நான் இவங்களோட ட்ரெயின்ல வரேன். ட்ரெயின்ல வருவாரு. அ ரொம்ப ஒரு 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 நல்ல ஒரு கேரக்டர். அதான் இப்ப இவ்ளோ தூரம் அவரோட நினைவுகள் பேசுறேன்னா அப்போ பார்த்துக்கோங்களேன். 3 படங்கள் எவ்ளோ நினைவுகள் அவர் பத்தி இன்னுமே அத பேசுறப்போ உங்க ஃபேஸ்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குன்றப்போ அ எந்த அளவுக்கு ஒரு பழகியிருக்காருன்னு தெரியுது. ஸோ தென் அவருடைய கிராஃப்ல வந்து அவங்க அப்பா பெரிய போர்ஷன் இருக்காரு. ஏன்னா, அவர் தான் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படியாச்சும் நடிக்க வைக்கணும்னு கொண்டு வந்தாரு. நடுவுல அப்பாக்கும் பையனுக்கும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஸோ துப்பாக்கிக்கு அப்புறமேட்டு வந்து அப்பா கிட்ட சரியா பேசுறதில்ல. அவர் மேல கேஸ் அந்த மாரி நெறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்க கூட இருந்தீங்க. ஸோ என்ன ஆச்சு சார்? எந்த மாரி அது விஷயங்கள்? ஒண்ணுமே கிடையாதுங்க. அது ம். நார்மலா வந்து அவரு அவங்க அப்பா மேல ரொம்ப அக்கறை உண்டு. ம். யாரோ அவங்க அப்பா குறை சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. இதெல்லாம் வந்து சொன்னா யாருக்காவது எத்தன பேருக்கு தெரியும்? ம். இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு அப்பா பத்தி யாரோ குறை சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. அவங்க அப்பா ஓகே. அவருக்கு வந்து ஸ்பெஷல். ம். அதுல எந்த மாற்று கருத்து ஆனா என்னன்னா, அவங்க அப்பா மேல அக்கறையா இருப்பாரு. ம். இப்ப நீங்க இருக்கீங்க. இப்ப வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்க உங்க வீட்ல உங்க அப்பா மேல அக்கறை இருந்தா, இப்ப சப்போஸ் ஏதோ ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு உங்க அப்பா டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா அத சாப்பிடாதம்பீங்க. ம். ரொம்ப உங்க அப்பா போய் அத சாப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? அப்பா சொல்றாங்கல்ல சாப்பிடக்கூடாதும்பீங்க. ம். அதே மீறி போனா என்ன பிடுங்கிருவீங்க. ம். பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கும்? ஐயோ! சாப்பிட்ட சாப் அப்புறம் தட்டப்படு ஆ. ஆனா நீங்க அக்கறை. ஓகே. அதுதான் விஜய் சாருக்கு. விஜய் சார் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவரு அப்ப இருந்தே அவங்க அப்பா, "அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க. அப்பா நீங்க அதிகமா ஸ்ட்ரெயின் ம். பண்ணாதீங்க."
ஆனா எஸ்ஏ சார் அப்படியே கான்ட்ராஸ்ட். எஸ்ஏ சாருக்கு ஃபுல் ஆக்டிவா இருக்கணும். அவர் ஏதோ ஒரு ஆக்டிவா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. அவருடைய அவருடைய நேச்சர் அது. ம், ம். இவரு எப்ப ரெஸ்ட் எடுங்கம்பாரு. அப்புறம் இவரு அரசியலுக்கு வர்றப்போ வந்து அப்புறம் சினிமால வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் வந்து என்னன்னா, எஸ்ஏ சார் வந்து ரொம்ப பிரின்சிபல் மேனு. ம். அவர் வந்து எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும் விரும்புவாரு. பங்க்சுவலா இருக்கணும் இருப்பாரு. அப்படி ஒரு பிரின்சிபல் அவரு. ம். விஜய் சார் அப்படின்னா சினிமால அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறது. அப்ப ம். துப்பாக்கிக்கு அப்புறமா வந்துட்டு அவரு வந்து அப்பா நீங்க கொஞ்சம் ஆ ஆ ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எல்லாமே ஏன்னா விஜய் சார பொறுத்தவரைக்கும் எஸ்ஏ சாரும் துப்பாக்கி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. விஜய் சாருக்கு மெச்சூரிட்டி வந்துச்சு. விஜய் சார் பெரிய ஆள் ஆயிட்டாருன்றத எஸ்ஏ சார் வந்து அவர் பையனாவே இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சின்ன பையனாவே என்ன எஸ்ஐ சாருக்கு வந்து அப்புறம் எல்லாம் நானே எல்லாத்தையும் ம். பார்த்துக்கிறேன். எனக்கு ஹவ் டு டீல் த பீப்புள்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் வந்து அவங்க அப்பா ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னார். அதுமாரி அரசியல் இவரை போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது அது வந்து ம். அப்போ வேண்டான்னு சொல்லும்போது இவர் இல்லை இல்லை திஸ் இஸ் த ரைட் டைம் ஒரு அப்பாவா இவர் சொல்ல ம். அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இப்போ போய் எதுவும் பண்ணாதீங்க ம். அப்படின்னு சொல்லி அதை அவருக்காக அவர் வந்து வழக்கு போட்டது வந்து என்னுடைய பேரர் கட்சியை நான் மட்டும் தான் தொடங்கணும்னு ஒரு ஐடியா வச்சுருந்தாலும் அதை செஞ்சே ம். தவிர அவசரப்பட்டு போய் வந்து பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அவமானப்படுத்துகிற நோக்கம் கிடையாது அவருக்கு. அதை வந்து பண்ணார். அதுக்கப்புறம் அவர் அப்பா மேலே அன்பு வச்சிருக்கின்றத அவர் 5 தடவை ஆடியன்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு மாநாடு அப்படியா? போடும்போது அப்பாவை ஆ. கூட்டி மேடையில உட்கார வச்சு பிளெஸ்ஸிங் வாங்கினாரா? ம். ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது அப்பாவை அப்பா கூப்பிட்டு அம்மா எங்கன்னு கேட்டு அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பார்த்துருக்கோமா? அப்புறம் இதுலேயும் சிஎம் ஆனதுக்கு அது பண்ணாரு. அப்புறம் சிஎம் ஆகும்போதும் முன்னாடி உட்கார வெற்றி வச்சு பிளெஸ்ஸிங் வாங்கினாரு. ஓட் ரிசல்ட் வரும்போது அப்பா அம்மாவை அப்பா பார்த்து வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ சரிங்க வெரி குட். எப்பவுமே அவர் வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அதுவும் ஒரு பெரிய ரோல் மாடல் தான் சொல்லுவேன் நான். ம். ம். வெற்றி பெற்றோன்னா முதல்ல போய் பிளெஸ்ஸிங் வர்றது அப்பா அம்மாட்ட. அவர் 2 பேருமே கைய போட்டு ஃபோட்டோ எடுத்தாரு, வச்சாரு. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அவர் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அப்பா மேல ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருக்காரு. அதேமாரி அவங்க அம்மா மேலயும் ரொம்ப அன்பும் பாசமும் அவருக்கு எப்பவுமே உண்டு. மத்தபடி அப்பா புள்ளைக்கு வந்து அடிக்கடி அதிக சிங்கிக்கிறது, சண்டை போடுறது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. சார் இந்த அரசியல்ல வந்துட்டா வந்து நெறைய விஷயங்கள் பப்ளிக் ஆயிடும். லைக் அவங்க பெர்சனல் லைஃப், மேரேஜ் லைஃப்ப கூட கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? லைக் அதான் அது வ ம். அது வந்து எல்லாருக்குமே அப்படி ஒரு விஷயம் வரக்கூடிய விஷயம். ம். நீங்க அத போய் அரசியல் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத பத்தி நானும் ஏற்கனவே ஒரு தடவ பேசியிருக்கேன் அது. ம். அ ப பட் அரசியல்னு வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. மேக்ஸிமம் என்னெல்லாம் ம். டேமேஜ் பண்ண முடியும், என்னெல்லாம் இமேஜ ஸ்பாயில் பண்ண முடியும்னு ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாங்க. பட் அது எல்லாமே எல்லாத்துக்கும் வர விஷயம். அது மாறக்கூடிய விஷயமும் அதான். அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு உண்மையிலே சப்போஸ் வந்து எல்லாம் சுமூவ் ஆச்சுன்னா, அதையும் இந்த சமூகம் அ அரசியலா விமர்சிக்க தான் செய்வாங்க. ம். என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து என்னோட தனிப்பட்ட முறையில கணிப்பு இது ஒரு தற்காலிகம் தான். ம். ம். நாளைக்கு பாருங்களேன் எல்லாமே சுமூகமா முடியும். சுமூகமாவே நடக்கும், சுமூகமாவே முடியும். அ இது ஒரு தற்காலிகமான ஒரு அவரு குடும்பத்தில வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையே தவிர, அத வந்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே இத சொல்லிட்டேன். இப்ப மீண்டும் என்ன சொல்றேன்னா, நிச்சயமா இதுவும் அ சுமூகமான ஒரு சூழல்ல போய் தான் சந்தோஷமா இருக்கும் பாருங்களேன். இன்னொரு ஆக்டர்ஸ் கூடயும் வச்சு த்ரிஷா அவங்க எப்படி இருக்காங்க, கூட இருக்காங்க, ஒரு ஃபங்ஷனுக்கு இப்படி போறாங்கன்றதையும் வந்து வேற மாரி பார்க்கப்படுது. அவங்களுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். அது செகண்டரி. ஸோ இந்த மாரி பேசுறப்பலாம் இல்ல உங்களுக்கு அதான் நான் என்ன ம். சொல்றேன், ம். அது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கலாம். ம். ஆ அத 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 ஆ. ஏன் நீங்க அரசியல் பண்றீங்கன்ற ம். அரசியல் பண்றதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? எஸ். அத விட்டுட்டு நீங்க வந்து அது வந்து என்னன்னா, அந்த நேரத்தில பிஃபோர் எலக்ஷன் வந்து அந்த ஓட்டெல்லாம் ஏதாவது குறைச்சு விட்டுறலாமா, பண்ணிடலாமான்னு பார்த்தாங்க. அதற்காக தான் உங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னா பார்த்துரலாம்னு சொல்லிட்டு அவங்கள கூட கல்யாணத்துக்கு போனாரு. ம். அப்புறம் வந்து அவருடைய ஃபேன்ஸே அதுக்கு சில பேர் கொஞ்சம் கண்டனம் சொன்னது தான் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள எங்கேயுமே இல்ல அவர் கொண்டு போனது காரணமே அரசியல் எதிரிகளுக்காக காமிக்கிறதுக்காக தான். இத வச்சு தான்டா பேச போறீங்க. நாங்க ம். சேர்ந்து கல்யாணத்துக்கு போறோம். நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க பார்ப்போம் தான் கூட்டு போனது. அதனால அவர் வந்து எதையுமே வந்துட்டு என்னன்னா, அ 2 விஷயம் தான். அமைதியா இருப்பாருங்க. அடக்கமா இருப்பாரு, அமைதியா இருப்பாரு. இல்ல நீங்க தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அந்த தொடக்கத்தின் முதல் பாயிண்ட்டா அவர் தான் இருப்பாரு. சிஎம் ஓத் டேக்கிங் செரிமனில கூட வந்திருந்தாங்க. ஸோ அ அப்பயும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ ம். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான வெல் விஷர்ஸ் உங்களுக்கான நட்புகள் உங்களுக்கு வந்து ஒரு ம். 5 நண்பர்கள் இருக்காங்கன்னா, அதுல ஒரு நண்பர் முதன்மையா வச்சிருப்பீங்க. ம். அவங்கள தான் நீங்க கூப்பிடுவீங்க. நார்மலா சொல்றேன். ம். சரி அப்படி பார்த்தா நான் கேட்கிறேன். நான் ஒண்ணு கேட்கிறேன். ம். அவர வச்சு படம் பண்ண டைரக்டர்ஸ் கிட்டத்தட்ட 69 பேரு. ம். 69 பேர்லயும் யாரையுமே இன்வைட் பண்ணல. ம். அப்போ வந்து நாங்கலாம் எங்கள இன்வைட் பண்ணவே இல்ல. உங்கள படம் பண்ணது நாங்க ம். தான் உங்களுக்கு அப்படின்னு யாரும் நாங்க எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு சிஎம்மா அவரு செரிமானி அந்த பதவியேற்கிற செரிமானி வரைக்கும் டென்ஷன் தான். அப்போ கடைசி நிமிஷம் வரை. ம். குறிப்பிட்ட சில பேர் மட்டும் தான் அவர் கூப்பிட முடியும். ம். எல்லாரையும் கூப்பிட முடியாது. சினிமால அவர் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் யாரையும் கூப்பிடல. ம். மத்த சக நடிகர்கள கூப்பிட்டார். முக்கியமான குறிப்பிட்ட சில பேர் மட்டும் தான் அவர் கூப்பிட்டுருக்காரு. ஸோ இதில யாரும் அவர் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அப்பா, அம்மா அப்புறம் தன்னோட நண்பர்கள் வட்டாரம், தமக்கு நெருங்கியவர்கள் மட்டும் நெருங்கிய கூப்பிட்டுருக்காரு. அ ஒரு ந என்ன சொல்றது? ஒரு இங்கிலீஷ்ல சோல்மேட்டும்பாங்க இல்லையா? அந்த ம். மாரியான ஒரு அ
ஆண் நண்பர் இருந்தா தப்பு இல்லைன்ற மாரி, ஒரு பெண் நண்பருக்கும் தப்பு இல்லையே! அத வச்சு நீங்க வந்து இது நிச்சயமா. பண்ணக்கூடாது. ம். அதனால அவங்க குடும்பத்தில உண்மையிலேயே நீங்க சொல்றபடி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தா, அதுவா சரியா போகுது. அதுக்கு ஏன் அவங்க நீங்க பர்ஸ் போட்டு ஏன் கதறிட்டு இருக்கீங்கன்றது தான் என்னுடைய ம், ம். கொஸ்டினே. அத விட்டுருங்க. அது அவர் பெர்சனல் லைஃப். யாஹ்! ம். அவரு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம், பொது ஓகே. வாழ்க்கையில அவருடைய தூய்மை ம். எப்படி இருக்கு? அவருடைய பணி எப்படி இருக்கு? அவருடைய நேர்மை எப்படி இருக்குன்னு நீங்க பேசுங்க. நம்ம அத பத்தி எஸ். பேசலாங்க. பெர்சனல் லைஃப்ங்கிறது எல்லாருக்குமே அவங்க தனிப்பட்ட விருப்பங்க. அத பத்தி நம்ம வந்து இது பண்ண எனக்கு வந்து இப்படி இந்த ஃபுட் தான் இங்க தான் சாப்பிட இப்படி தான் பிடிக்குதுன்னா, அது நான் ஏன் நம்ம நீங்க சாய்ஸ் அது. எஸ். ஐய்யயோ! நீங்க வீட்ல அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது. எனக்கு என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தானே அது. ஸோ ஆல் த பெஸ்ட் சார். தேங்க் யூ. வெற்றி தேங்க் யூ நிச்சயம். சோ மச். கான்ஃபிடென்ட்டா இருப்போம். தேங்க் யூ. நல்லதே தேங்க் யூ நடக்கும். சோ மச். வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருப்போம்.